ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். மூன்றாவது வசனம். அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி நகருக்கு உள்ளேயும் யாரும் போக முடியாது, வெளியிலையும் யாரும் வர முடியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? உணவு பஞ்சம். நம்ம இந்த சூழலில் தான் எசேக்கியா அரசனை நாம் நினைவு கொண்டு வர வேண்டும். இவன் செதேக்கியா, அவன் எசேக்கியா. அந்த எசேக்கியா அரசன் தான் தண்ணீருக்கான, நகருக்குரிய தண்ணீருக்கான வழியை அமைத்து கொடுத்தவன். இப்போ முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிற இந்த பள்ளத்தாக்கில் சமவெளி பகுதி கெதரோன் பள்ளத்தாக்கு. அந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் கேகோன் என்கிற நீரூற்று பள்ளத்தாக்கில் விழுந்து அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர் மயமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் இவன் என்ன பண்ணா, எசேக்கியா அரசன் கெதரோன் பள்ளத்தாக்குகளை விழுகிற தண்ணீரை உள்புறமாக நகருக்குள்ளே, தாவீது நகருக்குள்ளே கொண்டு போனான். அது எப்படி கொண்டு போனான்னா, கால்வாய்களை அமைத்து, கால்வாய்களை மதிலை குடைந்து, அதாவது தெற்கு புறம் இருக்கிற மலையை குடைந்து அவன் 500 மீட்டருக்கு கால்வாய் அமைத்து அந்த தண்ணீரை உள்புறமாக கொண்டு போனான். அந்த தண்ணீர் உள்ளே போய் சேர இடத்தை தான் அவன் சிலவாம் குளம் என்று கட்டினான். அந்த தண்ணீர் தான் இவனுடைய காலத்தில் அசிரிய பேரரசனாய செனாக்கரிப் முற்றுகையிட்ட போது இவனை முழுவதுமாக காப்பாற்றியது. எந்த அளவுக்குன்னா, குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தது, இல்லைன்னா அவன் வெளியே வந்து தான் தண்ணீர் எடுக்கணும். இப்போ தண்ணீர் உள்ளே வந்துருச்சு, தாவீது நகருக்குள்ளே வந்துருச்சு. சிலவாம் குளத்தில் தண்ணீர் போதுமான அளவு இருக்குது, தண்ணீர் பஞ்சம் இருக்காது. அவன் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அரசனாக இருந்தான் என்றால், எசேக்கியா அந்த தண்ணீரை வைத்து கொஞ்சம் பயிர்த்தொழிலும் செய்தான். தேவையான உணவை அவனே தயாரித்து கொண்டான். அதனால செனாக்கரிப்புக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவன் தப்பித்துக் கொள்கிறான். செனாக்கரிப்பு காலத்தில் 3 ஆண்டுகள் முற்றுகை நடந்தது. ஆனால் மக்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. மக்களுக்கு உணவு கிடைத்தது, மக்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. அதனால மக்கள் தப்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இந்த செதேக்கியா காலத்திலே இவனிடத்தில் அந்த அளவுக்கு ஒரு தெளிவும் இல்லை, எப்படி இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியும் என்கிற அந்த பக்குவம் இல்லை. அதனால் இப்போ என்ன ஏற்பட்டு இருக்கிறது? உணவு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது. உள்ளே இருக்கிற இந்த தண்ணீரை பயன்படுத்தி எப்படி நம்ம உணவு தயாரிக்கலாம் என்கிற அந்த பக்குவம் இல்லாதனால செதேக்கியா அவன் வீழ வேண்டிய ஒரு சூழல். 2வது, இறைவனுடைய வார்த்தையை அவன் கேட்க செவிமடுக்க தயாராகவே இல்லை. இவனுக்கு முன்னால் ஆட்சி செய்த யோயாக்கிம் இறைவாக்கினரே கொன்றான். ஏற்கனவே அதை சுட்டி காட்டினோம். இறைவாக்கினரே கொன்றவன், உரியா என்கிற இறைவாக்கினரை கொன்றவன். இவன் இறைவார்த்தையே கண்டுகொள்ளாதவன். செதேக்கியா இறைவாக்கினராகிய எரேமியாவை அவன் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. அதோடு இவன் ஒரு கோழை. அதனால் இந்த நாட்டை ஆட்சி செய்தது இவன் அல்ல, இவனுடைய பெயரிலே அதிகாரிகள் ஆட்சி செய்தார்கள். அந்த அளவுக்கு இவனுடைய அந்த செயலற்ற தன்மை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த முற்றுகையின் போது அவனால் சமாளிக்க முடியலை, உணவு பஞ்சமே ஏற்பட்டு விட்டது. இந்த நிலையில் தான் இந்த முதல் 3 வசனங்கள் எருசலேமினுடைய முற்றுகையை பற்றி பேசுகிறது.
அதற்கடுத்து இரண்டாவது குறும்பகுதி செதேக்கியா நாடு கடத்தப்படுதல், கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுதல். 4 முதல் 7 வசனங்களை பார்ப்போம். அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது, இது வழக்கமாக நடக்கிற ஒன்றுதான். உணவு இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க? எப்படியாச்சும் வெளியேறணும், தப்பிக்கணும். கீழே முற்றுகை. போர் வீரர்கள் ஆயிரக்கணக்கில் குழுமி இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க? மதிலில் ஒரு ஓட்டை ஏற்படுத்தி அது வழியாக தப்பித்து யாரு கண்ணிலையும் படாமல் போயிடுவான் அப்படின்னு ஒரு மதிலில் ஓட்டை உருவாக்குகிறார்கள். இது சாமானிய மக்களாக உருவாக்குகிறார்கள் அவங்க தப்பிக்கிறதுக்கா? இல்லை. யாரு? தொடர்ந்து வாசியுங்கள். அரசனும் போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவில் 2 மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். இரவில் தப்பிக்கிறார். மதிலில் குடைந்து அதில் ஓட்டை உருவாக்கி மக்களை அவன் வெளியே அனுப்பினான்னா அதில் பொருள் இருக்கிறது. மக்களை சாகடிக்க விட்டு யாரு வெளியேறது? அரசனும் போர் வீரர்களும். அதாவது அரசனுடைய பணி அல்லது போர் வீரருடைய பணி மக்களை பாதுகாப்பது. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரை மக்களுக்காக அந்த பணியை செய்வது, அவர்களை பாதுகாப்பதில் மும்முரம் காட்டுவது. ஆனால் இங்கே யார் தப்பிச்சு ஓட பார்க்குறா? நீங்கள் உணவில்லாவிட்டால் மக்கள் எல்லாரும் நீங்கள் என்ன பாடுபட்டாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தப்பித்து கொள்கிறேன் என்று இவன் தப்பித்து ஓடுகிறான். எங்கே? அரபாவை நோக்கி ஓடுகிறான். அரபா என்பது குறைய தெற்கு பகுதியில், சாக்களுக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி. அரபா பாலைவனம். அதுக்கு போகணும்னா எங்கே போகணும்னா யோர்தான் நதிக்கு போய் கிழக்கு நோக்கி யோர்தான் நதியில் போய் யோர்தான் நதியை கடந்து அதன் பிறகு தெற்கு நோக்கி அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். அம்மோனியருடைய பகுதி, மோபாவியருடைய பகுதி, அதன் பிறகு ஏதோமியருடைய பகுதி போக வேண்டும். ஏதோமியருடைய பகுதி தான் அரபா. அந்த காலகட்டத்தில் இது ஏதோமியருடைய பகுதியைத்தான் இருக்கிறது. அங்கே தப்பி ஓடுகிறார். அதான் இவனுடைய திட்டம். எனவே அரசனும் போர்வீரர்கள் அத்தனை பேரும் தப்பித்து ஓடுகிறார்கள் இரவிலே. அப்போ மக்களுடைய நிலை என்ன ஆகிறது? இப்போ மக்களை பற்றி கவலை இல்லை தானே? நீங்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்று அவன் தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு தப்பி ஓடுகிறான். ஆனால் தப்பிக்க முடியுமா? நேபுகாத்நேசார் எப்படிப்பட்டவன்? அவன் கல்லிலே பாலையை கறக்கிறவன். அந்த அளவுக்கு அவனிடத்தில் திறமை இருக்குது. கல்லில் பாலை கறக்கிறவன்கிட்ட போய் நீ தப்பிச்சு ஓட முடியுமா? தொடர்ந்து வாசியுங்கள். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேயர் பேரே கல்தேயன். கல்தேயன் என்றால் அந்த மெசபட்டோமியாவுடைய தெற்கு பகுதியிலிருந்து, பாபிலோன் பகுதியிலிருந்து வருகிறவர்கள் எல்லாருமே கல்தேயர்கள் இனம். அது ஒரு இனம். நம்முடைய ஆபிரகாமும் அவன் ஒரு கல்தேயன் தான். பின்னால் இங்கே வந்தவுடனே அவன் அரமேயனாக தன்னை மாற்றிக்கொண்டான், அமோரியனாக தன்னை மாற்றிக்கொண்டான். என்றால் வழக்கமாக எந்த பகுதியில் அவர்கள் சேர்கிறார்களோ அந்த பகுதியினுடைய கலாச்சாரங்கள் அல்லது எல்லாத்தையும், ஒன்று கலாச்சாரங்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய இனங்களோடு இணைந்து விடுதல். அப்போ அவர்கள் இந்த பகுதியில் அமோரியர்கள் வாழ்ந்தார்கள் அல்லது அரமியர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அரமிய மொழிகளை பேசினார்கள். எனவே அரமியனாக மாறினான், அமோரியராக மாறினான். அவனுடைய ஆபிரகாம் என்றால் ஆபிரகாமுடைய வழிமரபினர்கள். ஆனால் அடிப்படையில் இவர்கள் கல்தேயர்கள், அந்த பபிலோனிய பகுதியிலிருந்து வருகிறவர்கள். எனவே கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். அவர்கள் முற்றுகையிடுகின்ற போது இவர்கள் எப்படி தப்பி ஓட முடியும்? என்ன நடக்கிறது? 5ஆம் வசனம். கல்தேயர் படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளி பகுதியில் அவனை பிடித்தனர். கல்தேயர் விடுவாங்களா? எப்போ தப்பியோடியதை பார்த்தார்களோ, காவல் கோபுரத்திலிருந்து பார்த்தார்களோ, இவன் குதிரையில் தப்பி ஓடுகிறான், படை வீரரோடு தப்பி ஓடுகின்ற போது
இவனுக்கு பின்னாலே விரட்டி பிடிக்கிறார்கள். எங்கே போய் பிடிக்கிறாங்க? கிழக்கில் இருக்கிற எரிக்கோ. இதுதான் இதில் இருக்கிற ஒரு ஐரணி. இந்த பகுதியில் இவர்கள் எரிக்கோ சமவெளி பகுதியில் அரசனை பிடித்தார்கள், செதேக்கியாவை பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற போது இதில் இருக்கிற ஒரு வேடிக்கையான நிகழ்வு என்னவென்றால், இந்த எரிக்கோவில் தான் முதல் இஸ்ராயலர்கள் தங்களுடைய பேரரசை உருவாக்குவதற்கு முதல் அடி அடித்தார்கள். யோர்தான் ஆற்றை கடந்து கில்காலில் பாளையம் இறங்கி, கில்காலிலேருந்து முதல் அவர்கள் பிடித்த நகர் எது? எரிக்கோ. எப்படி அவர்கள் சீரோடும் சிறப்போடும் எகிப்திலே அவர்கள் அந்த எரிக்கோவை தங்களுடைய கைக்கு கொண்டு வந்தார்கள் என்று யோசுவா புத்தகம் ரொம்ப விரிவாக சுட்டி காட்டுகிறது. இதே இந்த 6 புத்தகங்கள் அடங்கிய யோசுவா, நீதித்தலைவர்கள், 1-2 சாமுவேல், 1-2 அரசர்கள், இந்த 6 புத்தகங்கள் இருக்கிற அந்த குழுவை வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, முந்தைய இறைவாக்கினர்கள். இதெல்லாமே எபிரேய விவிலியத்தில் முந்தைய இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்பட்டது. இந்த 6 புத்தகங்கள், அதாவது இறைவாக்கு புத்தகங்கள் என்றுதான் இதை அழைப்பார்கள். அந்த இறைவாக்கு புத்தகங்கள் இறைவாக்கு புத்தக வரிசையில் முன்பகுதியில் இருக்கிறது. அதைத்தான் முந்தைய இறைவாக்கினர்கள் என்கிற அந்த சொல் வழக்கு குறிக்கிறது. அந்த முதல் புத்தகம் யோசுவா புத்தகம் என்ன சொல்லுது? எரிக்கோவில் அவர்கள் மதில் சுவரை சுற்றி சென்று அந்த எரிக்கோ நகரையை வீழ்த்தினார்கள். அங்கிருந்தான் அவர்களுக்கு அவர்களுடைய இஸ்ராயல் அரசை உருவாக்குவதற்கான முன் சுவை கிடைக்கிறது. அதே எரிக்கோவில் தான் இஸ்ராயல் நாட்டினுடைய கடைசி அரசனை கைது செய்கிறார்கள். இதுதான் வேடிக்கை. எந்த எரிக்கோவிலிருந்து இவர்களுக்கு எழுச்சி தொடங்கியதோ அந்த எரிக்கோ இன்றைக்கு அவர்களுக்கு வீழ்ச்சியினுடைய ஆணிவேராக இருக்கிறது. எந்த எரிக்கோ இவர்களுக்கு ஒரு எழுச்சியினுடைய ஆணிவேராக இருந்ததோ அதே எரிக்கோ இப்பொழுது இவர்களுடைய வீழ்ச்சியினுடைய ஆணிவேராக இருக்கிறது. அப்ப எரிக்கோவில் இவனை விரட்டி சென்று செதேக்கியாவை கைது செய்தார்கள். தொடர்ந்து அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அரசனை பிடித்த உடனே படைகள் என்ன பண்ணுது? அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி ஓடுகிறது. அரசனோடு இருக்கல, அரசனோடு தாங்களும் கைது செய்யப்பட விரும்பவில்லை. அவர்கள் தப்பி ஓடுகிறார்கள். துண்டை காணான் துணியை காணான்னு பல பக்கங்களிலே சிதறி ஓடுகிறார்கள். அந்த அளவுக்கு இவனுடைய படை இருக்கிறது. தலைவனுக்கு துணை செய்கின்ற படையாக இந்த படை இல்லை, தப்பி ஓடுகிற படையாகத்தான் இருக்குது. என்னுடைய உயிரை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன், உன் உயிரை நீ காப்பாற்றிக்க, ஒவ்வொருவனுடைய உயிரையும் அவன் காப்பாற்றிக்கட்டும் என்று சிதைந்து ஓடுகின்ற ஒரு கூட்டமாக இந்த படை அமைந்து விடுகிறது. தொடர்ந்து 6வது வசனம், அவர்கள் அரசனை பிடித்து ரிப்லாவில் தங்கியிருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். ஆக பாபிலோனிய மன்னன் எருசலேமில் இல்லை, ரிப்லாவில் இருக்கிறான். ரிப்லா என்பது எங்கே இருக்குன்னா சிரியா நாட்டில் இருக்கு. ஆனால் யூதாவுக்கு வெகு அருகிலே இருக்கிற பகுதி தான். குறிப்பாக கிளையாதுக்கு வடக்கே இருக்கிற பகுதி தான் ஹாமாத்து பகுதியில் தான் இந்த ரிப்லா இருக்கிறது. எனவே யோர்தான் நதியை கடந்து வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது இந்த ரிப்லா. அங்கே தங்கி இருக்கிற பாபிலோனிய மன்னன் நெபுகாத் நேசாரிடம் கொண்டு போகிறார்கள். தொடர்ந்து மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். அழைத்து சென்ற உடனே மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். என்றால் தப்பியோடுகின்ற எவனையும் இவர்கள் விடுவதில்லை. ஒன்று கொலை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு நாட்டை எதிரி மன்னன் முற்றுகையிடுகிறான் என்றால் என்ன பொருள்? ஒன்று, நீ எனக்கு அடிபணிந்து வெளியேறி எனக்கு அடிபணிந்து வா, இல்லாவிட்டால் உள்ளே இருந்து செத்து மடி. எப்போ நீ தப்பி ஓடுறியோ அப்போ அந்த 2வது வாய்ப்பு இருக்கல்லவா, செத்து மடி, அந்த தண்டனை தான் கிடைக்கும்.
நீ உண்மையிலே விரும்பினால், உன்னுடைய உயிரை பாதுகாக்க விரும்பினால் என்ன பண்ணணும்? நீயே சரணடைய வேண்டும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவன் என்ன பண்ணல? சரணடையவில்லை, தப்பி ஓடுறான். அப்போ தப்பி ஓடியவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? சாவு தான் தண்டனை கிடைக்கும். இவனுக்கு என்ன தண்டனை கிடைத்தது? இந்த பாபிலோனிய மன்னனாகிய நேபுகாத்நேசார் செதேக்கியாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தான்? 7ஆம் வசனம். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். தன்னுடைய புதல்வர்கள் கொலை செய்யப்படுகின்றதை பார்க்கின்ற பேற்றை யார் பெறுவது? செதேக்கியா. இதை விட ஒரு கொடுமையான ஒரு நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கொலை செய்யப்பட, இப்போ எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அரண்மனையில் உள்ள காவலர்கள், அரண்மனையில் இருக்கிற அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தப்பி ஓடுறாங்க. அந்த நிலையில் தான் செதேக்கியா அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய கண் முன்னாலே கொலை செய்யப்படுவதை அவன் பார்க்கிறான். அதன் பிறகு என்ன நடக்கிறது? மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின், அவனுடைய கண்கள், யாருடைய கண்கள்? செதேக்கியா. இவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதை அவர்கள் அவனை பார்க்க அனுமதிக்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகின்றன. கண்கள் என்றால் கண்ணில் இருக்கிற அந்த ஐபால்ஸ், அந்த கருவிழிகள் பிடுங்கப்படுகின்றன. இதை விட ஒரு கொடுமையான ஒரு நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. அவனுடைய கருவிழிகளை பிடுங்கி எறிகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதையுமே நீ பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. இனி உன்னுடைய கண் பார்வையற்றதாக இருக்கணும். நீ இருளில், ஒரு அரசனுடைய பாதிக்கப்பட்ட அரசன் அல்லது அடிபணியக்கூடிய அரசனுடைய நிலையை நீ இருளில் இருப்பதன். எப்போதும் வழக்கம் என்ன பண்ணுவாங்க? அரசர்கள் ஒரு நாட்டு அரசனை கைது செய்கிறான் என்றால் அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் அவனுடைய அரண்மனையிலோ அல்லது வேறு இடத்துல இருக்கிற ஒரு பாழறையில், பாழறையில் அடைச்சி வச்சுருவாங்க. உணவு முதற்கொண்டு அவனுக்கு தனியாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எந்த வெளிச்சமும் அந்த அறைக்குள்ளே நுழையாது. வேறு யாருடைய தொடர்பும் இருக்காது. இதுதான் வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. அது எந்த நாடுகள் இருந்தாலும் சரி. நம்ம இந்திய நாட்டிலும் அந்த சமயத்தில் இருந்த சிறைகள் எல்லாமே ஏறக்குறைய எங்கே இருக்கும்? அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய கீழே பாதாளத்தில் இருக்கும். பாதாள சிறை என்று அதற்கு பெயர் கொடுப்பார்கள். பாதாள சிறை. அந்த பாதாள சிறையில் தான் அரசர்கள் எல்லாம் அடைச்சி வைக்கப்படுவாங்க. சில சமயங்கள் என்ன ஆகும்னா, இவங்களுடைய நகங்கள் எல்லாம் வளர்ந்து அப்படியே நீண்டு போயிருக்கும். கால், கை, நிறங்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு விடுவார்கள். இரும்பு சங்கிலிகளால் கட்டி போட்டு விடுவார்கள். அதனால் அந்த கை விரல் இருந்தாலும் கால் விரல் இருந்தாலும் அதில் பயனே கிடையாது. நீங்கள் அந்த கையை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளலாம், அவ்வளோதான். நீங்கள் அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுப்பதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கு மிக கடுமையாக இருக்கும் பாதாள சிறை என்பது. இவனை என்ன பண்ணுறாங்க? முதல்ல கண்களை பிடுங்கியவின், அதன் பிறகு விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். விலங்கிட்டு நாடு கடத்தினான். யார? செதேக்கியாவை நாடு கடத்தி எங்கே கொண்டு போய் போட்டான்? பாதாள சிறையில். ஏற்கனவே ஒருத்தன் இருக்கிறான் பாதாள சிறையில், யோயாக்கின் ஏற்கனவே நாடு கடத்தி இருக்கிறான் 598 எசேக்கியலோடு. ஆனால் எசேக்கியெல்லாம் வெளியே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசர்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவாங்க? பாதாள சிறையில். எனவே அவன் வெளியேற முடியாமல் பாதாள சிறையில் யோயாக்கின் இருக்கிறான். இக்கோனியா என்று அழைக்கப்பட்ட யோயாக்கின் இருக்கிறான். இப்பொழுது யாரை கொண்டு போகிறார்கள்? மத்தானியா என்று அழைக்கப்படுகிற செதேக்கியாவை பாழும் அறையில் தான் அல்லது பாதாள சிறையில் தான் அடைப்பார்கள். ஆக இத்தோடு இந்த 2வது பகுதி, குறும்பகுதி முடிகிறது. 3வது எருசலேமின் அழிவு 8 முதல் 10 வசனம். எருசலேமினுடைய அழிவை பற்றி 8 முதல் 10 வசனங்கள். பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசர்
ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசார் ஆட்சி பொறுப்பேற்ற 19ஆம் ஆண்டு. பாபிலோனிய மன்னன் 605 ஆட்சி பொறுப்பேற்றான். அதிலிருந்து 19 ஆண்டுகள் என்றால் 586. 586ஆம் ஆண்டு என்ன நடக்கிறது? இவன் ஒரு முடிவை எடுக்கிறான். தொடர்ந்து வாசியுங்கள். அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவருமாகிய நெபுசரதான் என்பவன் எருசலேமுக்குள் நுழைந்தான். அப்ப தன்னுடைய பெரும் படையோடு இப்ப எங்கே நுழைஞ்சிட்டான்? எருசலேம் நகருக்குள். என்றால் இப்ப அரசன் இல்லை, படைகளும் இல்லை, எல்லாரையும் பிடிச்சிட்டான். இனிமேல் இது திறந்த வீடுதான், யாரும் உள்ளே நுழையலாம். பாதுகாப்புக்கு படைவீரர்கள் இல்லை, அரசனும் இல்லை. அப்படி என்றால் உள்ளே நுழைவதற்கு எதிரிக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு. ஸோ எபுசரதான் எருசலேமுக்குள்ளே நுழைந்தான். நுழைந்த உடனே என்ன செய்கிறான்? 9ஆம் வசனம். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும். இந்த 2 தான் இங்கே முக்கியமான இடம். எருசலேம் கோவிலும் அரண்மனையும். இங்கே தான் எல்லா பொருட்களும் இருக்கிறது. தங்கம் இருக்கிறது, அதாவது பொன் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, இன்னும் மற்ற எல்லா வகையான அழகு ஆபரணங்கள் எல்லாமே இந்த 2லையும் இருக்கிறது. எனவே ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். அதாவது தீக்கிரையாக்கினான்னா சும்மா போன உடனே தீக்கிரையாக்கவில்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான். பின்னால் பார்ப்பான் என்னென்ன எடுத்தான் என்று. இவர்கள் முழுவதுமாக எரிப்பது என்ன, எல்லாவற்றையும் சுரண்டி எடுத்து விட்டு தான் மீதம் உள்ள பகுதிகளை எரிப்பார்கள். அப்படித்தான் இங்கே நிகழ்ந்திருக்க வேண்டும். எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பொதுவாக பொதுமக்கள் உள்ளே இருக்க மாட்டாங்க. அரசு அலுவலகர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கென்று தனிய குடியிருப்புகள் இருக்கும். அதே மாதிரி அரசனுக்கு கீழே இருக்கிற படை வீரர்களுக்கென்று தனி குடியிருப்புகள் இருக்கும். மக்கள் எல்லாம் கிராமங்களில் தான் இருப்பாங்க. நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த இறைவாக்கினர்கள் மட்டும்தான் எருசலேமில் இருந்தவர்கள். மற்ற எல்லாருமே எருசலேமுக்கு அருகில் இருக்கிற கிராமங்களிலே வாழ்ந்தவர்கள். ஏசையா தவிர்த்து. ஏசையா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்.